Finally, கடைசியாக James 5:16 says, யாக்கோபு 5:17 you pray for one another. நீங்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபியுங்கள். You pray for one another ஒருவருக்காய் ஒருவர் ஜெபியுங்கள். so that you may be healed. என்றால் நீங்கள் சுகமடையும்படிக்கு. Your hearts must be healed. உங்களுடைய இருதயங்கள் சுகமடையும்படிக்கு. Your broken homes must be healed. உங்களுடைய உடைப்பட்ட குடும்பங்கள் So சுகமடையும்படிக்கு. you pray for one another. ஆகையால் ஒருவருக்காய் ஒருவர் So ஜெபியுங்கள். we have prayed for other people. நாம் மற்றவர்களுக்காய் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். We have prayed for the people in Malaysia. மலேசியாவில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணி We இருக்கிறோம். have prayed for the people in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களுக்காய் We have ஜெபித்திருக்கிறோம். prayed for the people in Middle East. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். God has listened to all those prayers. அந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் கூர்மையாய் கவனித்தார். Since you have prayed for them, நீங்கள் அவர்களுக்காய் ஜெபித்தபடி God has to liberate you. தேவன் உங்களை விடுதலையாக்க வேண்டும். Job 42:10 says, யோபு 42:10 சொல்கிறது. Job prayed for his friend. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய் He ஜெபித்தார். prayed earnestly for his அவர் friends. ஊக்கமாய் தன்னுடைய நண்பர்களுக்காய் And ஜெபித்தார். God delivered him out of captivity. தேவன் அவனை சிறையிலிருந்து விடுதலையாக்கினார். He was bound with grief, அவன் துக்கத்தினால் கட்டப்பட்டிருந்தான். bound with sorrow, துக்கத்தினால் கட்டப்பட்டிருந்தான். bound with bereavement, மாத்திரமல்ல மரண துக்கத்தினால் bound கட்டப்பட்டிருந்தான். with sickness. வியாதியினால் கட்டப்பட்டிருந்தான். He was bound. அவன் கட்டப்பட்டவனாய் He இருந்தான். was a captive himself. அவன் தன்னிலே தானே அடிமையாய் இருந்தான். But he prayed for his friend. ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்காய் அவன் ஜெபித்தான். God heard that cry. தேவன் அந்த அழுகையை கேட்டார். He delivered him. அவர் அவனை விடுதலையாக்கினார். Not only that, அது மாத்திரமல்ல he blessed him in double measure. அவனை இரட்டிப்பாய் He ஆசீர்வதித்தார். blessed him in double measure. அவனை இரட்டிப்பாய் My ஆசீர்வதித்தார். dear brothers and என்னுடைய sisters, அருமையான சகோதரி சகோதரி, this evening, இந்த மாலை வேளையிலே you have to be delivered. நீ விடுதலையாகப்படத்தான் You வேண்டும். have to be நீ delivered. விடுதலையாக்கப்படத்தான் வேண்டும். Jesus came to set the captives free. இயேசு கிறிஸ்து அடிமைகளை விடுதலையாக்கும்படியாய் வந்தார். Isaiah 61:1 says, ஏசாயா 61:1 He சொல்கிறது. came to set the captives free. அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாய் உலகத்திலே He வந்தார். has to set you free this அவர் உன்னை evening. இந்த மாலையில விடுதலையாக்க வேண்டும். Oh, you have made a sacrifice in coming and sitting at His feet. இங்கே வந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும் மூலமாய் நீ ஒரு தியாகம் You செய்திருக்கிறாய். have prayed for other people. நீ மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கிறாய். In a few moments, we are going to again spend some time in intercessory prayers for other people. இன்னும் ஒரு சில நிமிஷங்களிலே மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்க போகிறோம். At the end of that intercessory prayer, I am going to pray for your personal needs. அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நான் ஜெபிக்க But you போகிறேன். need not wait till that moment. ஆனால் அந்த நிமிஷம் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Believe that God is going to bless you in double measure. உன்னை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று இப்பொழுதே நம்பு. Let me say it again. நான் உனக்கு திரும்ப சொல்லட்டும். Every one of you, நீங்கள் ஒவ்வொருவரும், every one of you, உங்களிலே ஒவ்வொருவரும், every father, ஒவ்வொரு தகப்பனும், every mother, ஒவ்வொரு தாயும், every child, ஒவ்வொரு பிள்ளை, you are a blessed person. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டாய். Blessed person. ஆசீர்வதிக்கப்பட்டவர். Oh, you are in the presence of the Almighty God. என்று கேட்டால் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறார். With great sacrifice you have come. மிகுந்த தியாகத்தோடு நீ வந்திருக்கிறாய். With a great sacrifice you have prayed for other people. மிகுந்த தியாகத்தோடு மற்றவர்களுக்காக நீ ஜெபித்திருக்கிறாய். God says, தேவன் சொல்கிறார், I am moved in my heart நான் என் உள்ளத்திலே உருக்கம் கொண்டேன். with all the worries this man is having, இவ்வளவு கவலை அவனுடைய மனதினுடைய உள்ளத்திலே இருந்தால், with all the problems this girl is having. இந்த சகோதரியுடைய உள்ளத்திலே இவ்வளவு பாரங்கள் பிரச்சனைகள் She இருந்தால், is praying for other people. அவள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறாள். I must set him free. ஆகையால் நான் அவளை விடுதலையாக்க I am வேண்டும். set him free. நான் அவளை விடுதலையாக்குகிறேன். I must bless that person in double measure. அந்த ஒரு ஆளையோ நான் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க If வேண்டும். you read Isaiah 61:7, ஏசாயா 61:7 படிப்பீர்களானால், read Isaiah 61:7, ஏசாயா 61:7 for every shame you went through, நீங்கள் கடந்து சென்றதான ஒவ்வொரு அவமானத்தின் வழியாக, for every path of shame through which you went through, நீங்கள் கடந்து சென்ற அவமானத்தின் பாதை ஒவ்வொன்றுக்காக God says, தேவன் சொல்கிறார், I will bless you in double measure. நான் உன்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன். Hallelujah. 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 How people mocked at you. ஜனங்கள் உன்னை பரியாசம் பண்ணி இருக்கிறார்கள். How they made fun of you. அவர்கள் உன்னை பற்றி பரியாசம் பண்ணி இருக்கிறார்கள். God says, தேவன் in சொல்கிறார், the same place, அதே இடத்தில், in the same place, அதே இடத்தில், in the same place where you are mocked by people, எந்த இடத்தில் ஜனங்களால் பரியாசம் பண்ணப்பட்டாயோ அதே my இடத்தில் blessing will come to you in double measure. என்னுடைய ஆசீர்வாதம் உன் பேரிலே இரட்டிப்பாய் வரும். Hallelujah. 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 He's not going to let you down. அவர் உன்னை கைவிட போவதில்லை. This is going to happen to you now. அந்த காரியம் உனக்கு இப்பொழுதே Not நடைபெறும். tomorrow, but now. நாளைக்கல்ல இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. God is not the God of tomorrow. தேவன் நாளைய தேவன் அல்ல. God is a God of today. தேவன் இன்றைய தினத்தின் தேவன். God is the God of the today. தேவன் இன்றைய தினத்தின் தேவன். He said, I am that I am. தேவன் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். Yeah, I am that I am. நான் இருக்கிறவராகவே He is இருக்கிறேன். going to bless you. அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. 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 Every prayer that you pray for other people, நீ மற்றவர்களுக்காக எடுக்கிற ஒவ்வொரு you ஜெபத்திற்கும் are going to be blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். Yes, you are going to be blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட Therefore, போகிறாய். cheer up this evening. ஆகையினால் தைரியப்படு.